இப்போ பாருங்க நம்ம சேர்த்த செம்பருத்தி பூ கலர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது செம்பருத்தி பூ வச்சு செஞ்ச ஜூஸ்னால் யாராவது நம்புவீங்களா? இது ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ வச்சு செஞ்ச ஜூஸ் தாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி சிறப்பு ரெடி பண்ணியிருக்கோம். அதை ரெடி பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஜூஸே ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ பறித்து வீட்லேயே பூக்கிற ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ கொடுங்க. அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுப்பாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான செம்பருத்தி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். நீங்கள் கேரளா சமையலில் ஒரு சூப்பரான ஜூஸ், அதுவும் செம்பருத்தி வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த செம்பருத்தி சிறப்பு பண்ணுறதுக்கு நான் 20 செம்பருத்தி எடுத்துருக்கேன். அங்கே பாருங்க, செம்பருத்தி அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும் கிடையாது, இந்த பூவை எடுக்கும் போதே லைட்டாக கழுவிட்டு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா. இப்போ இந்த பூவை இந்த காம்பை இது மாதிரி எடுத்துட்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வைக்கணும் கிடையாது, இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற பூ எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், செம்பருத்தி பூவெல்லாம் காம்பு நீக்கிட்டு எடுத்துட்டோம். இப்போ எடுத்த பூவை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 கிராம்பை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிராம்பாக சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 250 கிராம் கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணியும் நம்ம சேர்த்த சர்க்கரையும் நல்லா கலந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்ன ஸ்டேஜிலே இதை மாற்றணும். இப்போ கை விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வருங்க, நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சது இப்போ எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது கொதிக்கும் போது நம்ம 250 கிராம் கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்த பார்த்தீங்களா. இப்போ 1 கப் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே செம்பருத்தி பூவை நல்லா சைடில் இருந்த பாட்டெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்பூனை வச்சு இந்த தண்ணியிலேயே நல்லா கொதிச்சு வந்த தண்ணியில் இது மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா பூவில் இருக்கிற அந்த கலரு அதேமாரி பூவில் இருக்கிற எல்லாமே இறங்கி வரும். இங்கே வருங்க, இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 2 செகண்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், சேர்த்த உடனே எந்த அளவுக்கு நல்லா வாடி லைட்டாக கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், சேர்த்த பிறகு எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பார்த்தீங்களா, அதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில். இங்கே பாருங்கள், இப்போ வடிகட்டி எடுக்கிறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி சிறப்பை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீ சேர்க்கும் போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்ட இருக்கக்கூடாது. அதனால தான் கொதிக்க விடுங்க அப்படின்னு சொன்னது. இங்கே பாருங்கள், வடிகட்டிட்டு நமக்கு இது அந்த செம்பருத்தி பூவெல்லாம் சேர்த்த பார்த்தீங்களா, அதுக்கு வேஸ்ட்டு. இப்போ இதை மாற்றி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்த உடனே எந்த அளவுக்கு நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லாவே ஆறிடும், மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆறின இந்த செம்பருத்தி சிறப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல செம்பருத்தி சிறப்பு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எப்போயெல்லாம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், இது ரொம்ப நாளைக்கு வைக்கலாம், கெட்டு போகாது. இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா செம்பருத்தி சிறப்பு. இப்போ இந்த கிளாஸில் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூபை சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூபை சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசாவை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கசகசா தான் சேர்க்கணும்னு கிடையாது, சியா சீட்ஸ் கூட சேர்க்கலாம். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு
நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ ஐஸ் வாட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஐஸ் வாட்டரை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு லெமனை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லெமனை பிழிஞ்சு கொடுக்கும்போது அந்த எந்த அளவுக்கு கலர் மாறுதுன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பிழிஞ்சாவே போதும், அதிகமாக பிழிஞ்சிடணும் அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துட்டு இப்போது இந்த ஸ்பூனால் இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம எடுத்த செம்பருத்தி பூ என்ன கலரில் இருந்தது திக்காக, அதே கலரில் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது பார்த்தீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ஜூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.